டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸனுடைய டெக்னிக்கல் மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அதில் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு லெவலை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ட் பிளேஸ். ஏன்னா நம்ம இதை வந்து ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டண்டாக டிஸ்கஸ் பண்ணோம். இது ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த இடத்துல ரெசிஸ்டண்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. தென் அதை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிட்டு அதே நெக் பாயிண்டாக நமக்கு கிரியேட் பண்ணி ஒரு டவுன் ஃபாலை கொடுத்துச்சு. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ட்ரெண்ட் லைன் கிட்ட எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த லைன் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட், இந்த ஜோன் ரெசிஸ்டண்டாக ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்த்தோம். பட் அது ரெசிஸ்டண்டாக ஒர்க் அவுட் ஆகல. ரெசிஸ்டண்டாக ஒர்க் அவுட் ஆகணும்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இது நமக்கு 2 நாளைக்கு முன்னாடி டச் பண்ணும்போது இந்த டச் பண்ண பாயிண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோ கொடுத்துட்டு தான் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு பிரேக் பண்ணியிருக்கு. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த லெவல் நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் இந்த லெவலை மட்டும் சொல்ல, இந்த ஜோனை மட்டும் சொல்ல கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 நவம்பர் கேண்டலுடைய ஹை பிரேக் ஆகணும்னு சொல்லியிருப்பேன். அதையும் பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த கணக்குப்படி பார்க்கும்போது திரும்பவும் நமக்கு இந்த ஜோனுக்குள்ள என்ட்ரு ஆனதுனால இப்போ நம்மளுக்கு அகைன் இது நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் ஆனதுனால இந்த கேப்பை நமக்கு ரீஃபில் பண்ணும்போது ஒரு சப்போர்ட் இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. அண்ட் இந்த ஜோன் நமக்கு திரும்பவும் ஒரு ரெஸ்டன்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஆல்ரெடி ரெஸ்டன்ட் தான். ஸோ அதனால இந்த ஜோனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டன்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இதே நம்ம வீக்லி சார்ட்ல பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஃபார்மேஷன் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம். இந்த கப் ஃபார்மேஷனை பேஸ் பண்ணி இது வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டிலா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டிலுடைய பாட்டமா இருக்கு அப்படின்னா அது நம்மளுக்கு பிரேக் அவுட் பண்ணி இது ரீடெஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருப்பேன். பட் இதுவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு கப்பா எடுக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் ஃபார்ம் ஆகலாம்னு சொல்லியிருப்பேன். அப்படி இந்த இடத்துல ஹேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான பாட்டம் இதுதான் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஆல் டைம் ஹை பிரேக் ஆகணும். ப்ரீவியஸா லாஸ்ட் இயர் 2024 செப்டம்பர்ல ஃபார்ம் ஆன அந்த ஹை நம்மளுக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா தான் அந்த இடத்துல நம்ம இதை கப் அண்ட் ஹேண்டில் பிரேக் அவுட்டாக எடுத்துக்கலாம். அப்படி நடக்கும் பொழுது நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் சேனல் 2020 டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த லாங் சேனலினுடைய லெவல்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லெவல் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 3 லெவல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணது மல்டிபிள் விஷயங்களை பேஸ் பண்ணி தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட் கிராஷ் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னா எந்த மாதிரி நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு இன்டெப்த் வீடியோ கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி தான் நம்ம என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபால் நடக்கிற மாதிரி இண்டிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கப் அண்ட் ஹேண்டில் கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் இந்த 2 லெவல்ஸ் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் ஃபைனலாக இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கக்கூடிய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இது கிளியரா ஃபிபனாசி எக்ஸ்டென்ஷனை 2020 நான் எடுத்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2020 2021 ஹை தென் 2022 பாட்டம் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பீக் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டா ஒரு ரெஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த பீக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிபனாசி எக்ஸ்டென்ஷனுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலும் கூட. ஸோ அதே ஃபிபனாசி எக்ஸ்டென்ஷனுடைய நெக்ஸ்ட் லெவல் தான் இந்த லெவல். ஸோ அதனால் இதை நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த இடத்துல வரும்போது நமக்கு ஒரு ரெஸ்டன்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அது கரண்ட் லெவலில் இருந்து நல்ல ஒரு ஹையர் லெவல்ஸில் இருக்குது. அப்போ இந்த கப் அண்ட் ஹேண்டில் பிரேக் அவுட் நம்மளுக்கு அடுத்ததாக எது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா இந்த 2 லெவல்ஸில் ஏதாவது ஒரு லெவல் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அங்கே வரும்போதுலேருந்தே நம்ம தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டன்ட்டை எதிர்பார்க்கலாம். மேபி மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு வேலை கிராஷ் ஆகிறதுக்கான இண்டிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா மேபி அந்த லெவலை ரீச் பண்ணிட்டு கூட நம்மளுக்கு ஃபால் ஆகலாம். பட் கரண்ட் லெவல்ல இருந்து ஃபால் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதுக்கு என்ன டெக்னிக்கல் லெவலை பேஸ் பண்ணணும், நல்ல ஒரு அப்பும் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன லெவலை நம்மளுக்கு பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாளைக்கு கொடுக்கக்கூடிய வீடியோஸ்ல நான் இண்டிகேட் பண்றேன். இன்னைக்கு நம்மளுக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்டன்ட் பாயிண்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பட் அடுத்த ரெஸ்டன்ட் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கு. அடுத்ததான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியினுடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸாக்டா ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. மேபி பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு வந்து அடுத்ததாக ஒரு டவுன்ஃபாலை கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு நிஃப்டியும் சேர்த்து கீழே கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இது ஒரு நெகட்டிவ் கேண்டில் தான் எக்ஸாக்டாக ஆல் டைம் ஹை கிட்ட ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். கண்டிப்பாக ஆல் டைம் ஹை இந்த இடத்துல பிரேக் ஆகி ஆகணும். அப்படி ஆகாட்டி திரும்பவும் இந்த சப்போர்ட் ஜோனை நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த சப்போர்ட் ஜோனுக்கு கீழே க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா ஒரு பெரிய டவுன்ஃபாலையும் இந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸும் ஒரு இம்பார்ட்டன்டான லெவலை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பட் இன்னைக்கு நல்ல ஒரு கேப் அப். ஸோ அந்த கேப் நம்மளுக்கு ஃபில் அப் ஆச்சு அப்படின்னா ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்லை இந்த லைனை கூட நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு கூட பவுன்ஸ் பேக் ஆகலாம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது 2024 செப்டம்பர்ல ஃபார்ம் ஆன ஹை நம்மளுக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா மட்டும் தான் நம்ம ஃபர்தர் மூவ் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததா ஃபார்மா நம்ம இந்த இன்டர்மீடியட் லெவலில் நம்ம மார்க் பண்ண ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இங்கேருந்து ஒரு ஃபால் வந்துச்சு. அண்ட் நல்ல ஒரு சைட்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸாக நம்மளுக்கு நடந்துச்சு. இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம்ல இருந்து மேலே ஏறும்போதே சொல்லியிருந்தோம். இப்போவும் திரும்ப அதே இடத்துக்கிட்ட என்ட்ரா இருக்கு. இப்போ இந்த ஜோனுடைய ஹைக்கு மேலே க்ளோசிங் வைக்குது அப்படின்னா அடுத்ததாக இந்த ஜோனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். தென் அதை பிரேக் பண்ணும்போது இந்த லைனை ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு இந்த ஜோன் நம்மளுக்கு ரெஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அப்படி ஆச்சுன்னா திரும்பவும் நம்மளுக்கு ஒரு சைட்வேஸ் இந்த ரெட் லைனுக்கும் இந்த ஜோனுக்கும் இன்பிட்வீனில் நடக்கலாம். ஒருவேளை பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஜோனுக்கும் இன்பிட்வீனில் ஒரு சைட்வேஸ் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஜோன் பிரேக் ஆச்சுன்னா
செகண்ட் ஜோனுக்கும் ஃபர்ஸ்ட் ஜோனுக்கும் இன்பிட்வீனில் ஒரு சைட் வேஸ் திரும்பவும் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகலாம். அப்போ அது நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வீஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நடக்குதா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னைக்கு ஒரு இறக்கம் தான். இதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பிளேசஸ் வந்து இந்த இடத்துல இல்லை. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக் பாயிண்ட் நம்மளுக்கு ஒரு மைனர் சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணுதான்னு தெரியல. பட் இதனுடைய மேஜர் சப்போர்ட் இந்த கன்சல்டேஷனுடைய பாட்டம் கட்ட தான் இருக்குது. ப்ரீவியஸ் ஸ்விங் லோவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுதான் இந்த கன்சல்டேஷனுடைய பாட்டமாகவும் நம்மளுக்கு இப்போதைக்கு அமைச்சிருக்கு. அடுத்தது ஐடி. ஸோ ஐடி நல்ல ஒரு பிரேக் அவுட். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஐடியில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாக் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் சைனை ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னுடைய வீடியோஸில் நான் சொன்ன அதே ஸ்டாக் தான். ஸோ அந்த ரிவர்சல் சைன் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரேக் அவுட் நல்ல ஒரு பிரேக் அவுட் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த பிரேக் அவுட் டேரக்டாக என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த இம்பார்ட்டன்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 18 செப்டம்பர் கேண்டலுடைய ஹை தான். அதுக்கு பக்கத்தில் வரைக்கும் வந்துருச்சு. அப்போ இந்த பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ள நம்மளுக்கு ரீடெஸ்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ண சப்போர்ட் கிட்ட இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இப்போதைக்கு நம்ம ஒரு பவுன்ஸ் பேக் வந்துட்டு இருக்கு. மேபி இந்த இண்டெக்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை மேலே கொண்டு போகிறதுக்கான ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் அமைச்சிருந்ததுனால நம்மளுக்கு அது சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகலாம். அண்ட் ஆல்சோ நம்ம இந்த பீக்லேருந்து ஃபாலோ ஆகும்போது சரி நம்ம இந்த ஜோனை தான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணோம். அந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டச் பண்ணிச்சு. ஒரு சின்ன மைனர் டிஃபரன்ஸ் கூட கிடையாது. அவ்வளோ அக்யூரேட்டாக அந்த ஜோனுடைய டாப் சர்ஃபேஸ் நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாங்காக ஒரு ட்ரெண்ட் லைன் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா. இந்த லாங் ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு டிசம்பர் 2024 பீக்லேருந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்மளுக்கு ரீசெண்டாக பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் அதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு அந்த பிரேக் அவுட் பண்ண ஹையையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த சேனலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரெசன்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பாசிட்டிவ் சைன் இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கு. பட் இந்த பாசிட்டிவ் சைன்ஸ் நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகணும் அப்படின்னா அகைன் நம்மளுக்கு இந்த ரீசன்ட் ஸ்விங்ல பிரேக் ஆச்சுன்னா தான் இந்த பாசிட்டிவ் சைன் ஃபெயிலியர் ஆகும். இல்லை இந்த சேனலுக்குள்ள வந்தாலும் அந்த பாசிட்டிவ் சைன் அகைன் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஏன்னா பிரேக் அவுட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அடுத்ததா பிரேக் டவுனுக்கான லெவல் பிரேக் ஆகும்போது தான் நம்மளுக்கு டவுன் சைட் மூவ் இண்டிகேட் பண்ணும். மற்றபடி இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எந்த ஒரு லெவல் வேணா ரீடெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு பவுன்ஸ் பேக் ஆகலாம். அடுத்ததான் நெக்ஸ்ட் 50 ஒரு பெரிய மூவ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. எப்படி பேங்க் நிஃப்டி மூவ் ஆயிருக்கோ அதோட கம்மியான அளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 50 உங்களுக்கு மூவ் ஆயிருக்கு. பட் இந்த இடத்துல இப்போதைக்கு பேரிஷ் லைன் இப்போ வரைக்கும் கிரியேட் ஆகவே இல்லை. மேபி இந்த லைனுக்கு மேலே இருக்கக்கூடிய மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஒரு மைனர் ஹெட் அண்ட் ஷோல்டராக மாறுதாங்கிறது தெரியல. பட் அப்படியே மாறுது அப்படின்னா நம்ம மார்க் பண்ணிருக்கக்கூடிய இந்த லைன் நம்மளுக்கு பிரேக் ஆகும். அந்த லைன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் இந்த சேனலினுடைய சப்போர்ட் ட்ரெண்ட் லைனையும் சேர்த்து பிரேக் பண்ணால் மட்டும் தான் அது நம்மளுக்கு பிரேக் ஆகும். அப்படி ஆகும்பொழுது நம்மளுக்கு அடுத்ததா இந்த 2 லைன்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் எடுத்ததுனால நம்மளுடைய எதிர்பார்ப்பு வந்து இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையும் தென் இந்த சென்டர் லைன் தென் இந்த ரெசிஸ்டன்ட் லைன் இந்த மாதிரி 3 லெவல்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா இல்லை பிஎஸ்யூ பேங்க்ஸ். ஸோ பிஎஸ்யூ பேங்க்ஸ் ஒரு சைட்வேஸ் கொடுத்துட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் நல்ல ஒரு ஏற்றம் வந்துருச்சு. அதனால வரக்கூடிய சைட்வேஸ் தான் இது. இப்போ நம்மளுக்கு ஒரு 5 to 6 கேண்டில்ஸ் ஒரே இடத்துல ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால இந்த ஒரு ஏற்றத்துக்கான ஒரு மூவ் நம்மளுக்கு இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். இது நம்மளுக்கு டவுன்ஃபால் கூட ஆகலாம். பட் டவுன்ஃபால் ஆச்சுன்னா இந்த லைன் நம்ம ஒரு சப்போர்ட் ஆகும். ஒருவேளை ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை 2 நாளைக்கு முன்னாடி வந்த ஹை 10th நவம்பர் கேண்டலுடைய ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபர்தர் ரேலியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப். ஸோ மிட் கேப் நம்மளுக்கு நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட்டை கொடுத்துருச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேப் அப் அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஹை லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு மிட் கேப் ட்ராவலாக இருக்குது. நிறைய பேருடைய போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மிட் கேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய போர்ட்ஃபோலியோவில் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்காக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அதனுடைய ஒரு மூவ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட்டில் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ கொடுக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஏதாவது நடந்துருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சைட்வேஸ் தான் ஒரு பெரிய மூவ் இப்போதைக்கு நடக்கல. பட் ரொம்ப ரொம்ப லாங் சைட்வேஸ் இது நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் இது வந்து ஏற்றத்தை வச்சு பார்க்கும்போது அதாவது 2023 பாட்டம்லேருந்து வந்து ஏற்றத்தை வச்சு பார்க்கும்போது நம்ம எதிர்பார்த்த ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏற்றம் வந்துருச்சுன்னா ஒரு லாங் சைட்வேஸ் வரணும், இல்லை நல்ல ஒரு ஃபால் வரணும். நம்ம எதிர்பார்த்த ஃபால் எக்ஸாக்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண சப்போர்ட்ல பவுன்ஸ் பேக் ஆச்சு. இப்போ நம்மளுக்கு அதே மாதிரி சைட்வேஸும் நடந்துட்டு இருக்கு. பட் இந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஸ்டில் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்கு. இது கரெக்டாக ஒரு சேனலுக்குள்ள நம்மளுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த சேனலுடைய சப்போர்ட் ஒரு மேஜரான சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த ரெஸ்ட் லைனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அது நல்ல ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் அவுட்டாக நம்மளுக்கு அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் எனக்கு என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றுக்கு எதிர்பார்த்தது ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு 3 கேண்டில் ஃபார்ம் ஆகி இந்த ரெட் கேண்டிலுடைய ஹை பிரேக் ஆகல. அது ஒரு நெகட்டிவ் சைன் சொல்லியிருந்தேன். பட் அது வந்து நெகட்டிவ் சைனை அகைன் பாசிட்டிவாக மாற்றிருச்சு. நல்ல ஒரு கேப் அப்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் அகைன் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கு இந்த ஜோனுக்கு மேலே வந்துருச்சு. பட் இந்த இடத்துல நமக்கு ஜோனுடைய பாட்டம் பிரேக் ஆகவே இல்லை. அது ஒரு முக்கியமான பாசிட்டிவ் சைனாக இண்டிகேட் பண்ணியிருந்தேன். நெகட்டிவ் சைனாக நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி கூட இந்த ரெட் கேண்டிலுடைய ஹையை பிரேக் பண்ணது தான் ஒரு நெகட்டிவ் சைன். அதை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரேக் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம ரொம்ப நாட்களாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு லெவல் இருக்கு. அதாவது
எப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாட்டம் இருக்கும்போது தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ரெசனட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ அந்த லெவல்ஸ் தான் நம்மளுக்கு இப்போ ரீசன்ட் ஹை பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ரெசனட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ். ஸோ டவ் ஜோன்ஸ் இது ரீடெஸ்ட்டுக்கு போகிற மாதிரி இப்போதைக்கு தெரியல. நல்ல ஒரு ஹையில் நமக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல நமக்கு இந்த ப்ரீவியஸ் ஹை பிரேக் ஆனாலும் அடுத்ததான் இந்த ரெசிஸ்டன்ட் லைன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேபி இந்த சப்போர்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் லைனா இல்லையோன்னு ஒரு டவுட்டாக இருக்கு. அதனால என்ன பண்ணிக்கலாம்னா வேற மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பாட்டம், ஸோ இந்த பாட்டம்லேருந்து கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு மேஜரான சப்போர்ட் லைனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 1 ஆகஸ்ட் கேண்டிலுடைய லோல இருந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய 17 அக்டோபர் கேண்டிலுடைய லோவை கனெக்ட் பண்ணுங்க. இந்த லோ நமக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு நம்ம இந்த ட்ரெண்ட் லைன்ல பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் வைக்குது அப்படின்னா அது ஒரு பிரேக் டவுனா எதிர்பார்க்கலாம். பட் இருந்தாலும் அதை பிரேக் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிரேக் டவுன் பண்ண கேண்டிலுடைய லோ பிரேக் ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல பிரேக் டவுன் பண்ணிருக்காங்க. அப்போ அது நம்மளுக்கு பெரிய ஃபாலோ கொடுக்கல. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கேண்டில் பிரேக் டவுன் பண்ணட்டும், தென் ரீடெஸ்ட்டுக்கு போயிட்டு ரீடெஸ்ட்டுக்கு போகாம கூட இருக்கலாம். பட் ரீடெஸ்ட்டுக்கு போகுது அப்படின்னா திரும்ப கீழே இறங்கி வந்து அந்த பிரேக் டவுன் பண்ண கேண்டிலுடைய லோ பிரேக் ஆகணும். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு நெகட்டிவ் சைனாக மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்ததான் நாஸ்டாக். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம அந்த எதிர்பார்த்த இந்த ரீடெஸ்டிங் லெவலில் இப்போ வரைக்கும் டச் பண்ணல. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 2 லைன்ஸ் இருக்கு, ரெண்டுமே ரெசிஸ்டன்ட் லைன்ஸ் தான். கரண்ட் சுச்சுவேஷனில் செகண்ட் லைனில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகி நம்மளுக்கு ஸ்டாக்னட் ஆகி நிற்குது. இது நம்மளுக்கு பிரேக் அவுட் பண்ணாலும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்டாக சூஸ் பண்ணலாம். அது நம்மளுக்கு ஆல் டைம் ஹை ப்ரைஸுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவல் ப்ரைஸ் எல்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததான் S&P 500 எக்ஸாக்டாக நாஸ்டாக்னுடைய அதே மூவ்மெண்ட் தான். இந்த இடத்துல நமக்கு ப்ரீவியஸ் ஹையும் இந்த ட்ரெண்ட் லைனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கோயின்சைட் ஆகிற மாதிரி இருக்கு. இப்போதைக்கு ஒரு ஃபர்தர் மூவ் வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு ரெஸ்டாரண்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்ததான் கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சைட் வேஸ். இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைன் மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா இந்த லைனை ரீடெஸ்ட் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா இந்த லைனை ரீடெஸ்ட் பண்ணுச்சுன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா இதுவே நல்ல ஒரு பிரேக் அவுட் தான். லாங் டர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் மூவ் கொடுக்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. பட் சில்வர் இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக போயிருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருந்த இந்த கிரீன் கலர் லைனை பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் வர சான்சஸ் இருக்கு. பட் இருந்தாலும் நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத நான் கிளியராகவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அடுத்ததா க்ரூட். ஸோ க்ரூடை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் ஃபிளாக் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிற டவுட்டாக இருக்கும். ஒரு பேரிஷ் சேனல் மாதிரி ஒரு ஃபார்மேஷன். நம்ம இந்த பீக்ல இருந்து இந்த பீக் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் மாதிரி வருது. இது ஒரு சப்போர்ட் லைன் மாதிரி இருக்கு. இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கிருந்து எனக்கு வரும்னு நினைக்கிறேன். இந்த லைனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்தே நம்மளுக்கு அதுக்கான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருக்கு. இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 4 டச் பாயிண்ட்ஸை கொடுத்துருச்சு. அப்போ இந்த லைன் நம்மளுக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு அப் மூவ் வர சான்சஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த கன்சல்டேஷனுக்குள்ள திரும்பவும் என்ட்ரு ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் ஆகுது அப்படின்னா அந்த சேனலுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் லெவல். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்கள் இந்த இடத்த எடுத்துக்க வேண்டாம், இந்த இடத்த எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெவல். தென் அந்த லெவல் பிரேக் ஆகும்போது நம்மளுக்கு அகைன் இந்த கன்சல்டேஷனுடைய டாப் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ரேலி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு க்ரூட் பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு அது கொஞ்சம் நெகட்டிவாக அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா க்ரூட் நம்ம டிஸ்கஸ் பண்றது, க்ரூட்ல ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்கும் நான் டிப்ஸ் அண்ட் கால்ஸ் கொடுக்கறது கிடையாது. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ரூடை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட்டுக்காகவும் யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய மார்க்கெட்டில் வரக்கூடிய மூவ் க்ரூட்ல வரக்கூடிய மூவுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் எல்லா டைமும் நடக்காது, ஒரு சில டைம் அது நடக்கலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதனுடைய பிரேக் அவுட்டும் நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் சைனை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாக் டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணலாம். TCT டெக்னிக்கல் அனலைசர் அப்படிங்கிற சேனல்ல தான் மெம்பர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த சேனல்ல மெம்பர்ஷிப் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க ஜாயின் பண்ணலாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.